பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் உங்களை கனப்படுத்தி, கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஹெவன்லி வாய்ஸை பார்த்து பிரனடைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி தேவ சமூகத்தில் நீங்கள் மிகவும் அழுது கொண்டிருக்கிறீங்களா? நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக தான் இருந்தேன், உத்தமமாக தான் நடந்தேன், நீதியாக தான் நான் நடந்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, எனக்கே எப்படிப்பட்ட ஒரு போராட்டம், எனக்கு நடக்கிறதெல்லாம் அநியாயமாக இருக்குதே, என் வாழ்க்கையில் ரொம்ப நான் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இந்த பாடுகள் என்னால் முடியல, இந்த வேதனை என்னால் முடியல, இந்த கலக்கம் என்னால் முடியல, இந்த கண்ணீர் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, எசேக்கியா மிகவும் அழுதான். உன் அழுகையின் சத்தத்தை கேட்க ஆண்டவர் இருக்கிறார். உன்னுடைய உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வைக்கு நீ நலமானதை செய்தது அவருக்கு தெரியும். நீ செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ எதை நினச்சி அழுது கொண்டிருக்கிற? என் மகனே, என் மகளே, கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். கர்த்தர் உனக்கு தயவு செய்வார். உனக்கு உண்மையாக தானே இருக்கிறேன், உத்தமமாக தானே இருக்கிறேன், நலமானதான் நான் செய்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? பயப்படாதீங்க. எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். நடந்த சம்பவம் என்ன? மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன், அவ்வளோதான், செத்து போவான்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தையே மாற்றி ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். கீழே வாசித்து பாருங்கள். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். உங்கள் விண்ணப்பம் அவருக்கு தெரியுங்க, உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியுங்க. உங்களுக்கு ஒரு நீதியை கர்த்தர் செய்வாருங்க. தைரியமாக இருங்க. உங்களுக்காக நான் செபிக்கிறேன். உண்மையும் நலமானதும் நீங்கள் செய்த எல்லா காரியத்தையும் பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த மகனுடைய உண்மை, இந்த மகளுடைய உத்தமம், இந்த பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர்களை ஆசீர்வதிங்க. இவருடைய உண்மையும் உத்தமத்தையும் பார்த்து ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்யும் சுவாமி. ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய காரியம் ஜெயமாய் முடியட்டும். ஷாகானா துராந்தாலாமசியா. ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா. உன் உண்மையை பார்த்தேன், உன்னுடைய உத்தமத்தை பார்த்தேன், உன்னுடைய நீதியை பார்த்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறான், உனக்குன்னு நான் ஒரு நீதி செய்வேன், உனக்குன்னு நான் ஒரு நியாயத்தை செய்வேன். மகளே, பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட நான் இருப்பேன். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்து உன்னை மகிழ பண்ணுவேன் என்று ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். சந்தோ நியாக்கா ரபலா தூட்டாக்காரமாசி. அப்படியே அந்த மகனை ஆசீர்வதியும். கர்த்தர் உயர்த்துங்க. பலத்த காரியங்களை செய்யும். நம்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.